இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்தே இதுவரைக்கும் மிகச்சிறந்த மனிதர்களாக மகான்களாக யாரெல்லாம் இருந்தாங்க இந்த உலகத்துக்கு மனித குலத்துக்கு புகழ் சேர்த்தார்கள்னா எனது பார்வையில் நான் 3 பேரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அவரது பார்வையில 3 பேர் சொல்றாரு. ஒன்று சொல்றாரு பகவான் புத்தர் அப்படின்னு சொல்றாரு. அவரை மாதிரி ஒரு மனித பிறவியை பார்க்க முடியாது. அவரை மாதிரி இந்த மனித குலத்திற்காக சிந்தித்தவர்கள் இல்லை. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த கன்ஃபியூசியஸை விட, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த சாக்ரட்டிஸை விடவும் கூட மிக உயர்ந்த நிலையில பகவான் புத்தர் இருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கு இருந்த கான்டெம்பரரிஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அர்னால்டு டயன்பி சொல்கிறார். இரண்டாவதாக மிகச்சிறந்த மனிதராக அவர் சொல்வது ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்கிறார். நாம் வாழ்ந்த காலத்திற்கு கொஞ்சம் முன்னால் வாழ்ந்து மறைந்த, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படிப்பட்ட மகானாக இருந்தார். தக்ஷிணேஸ்வரில் ஒரு கிராமத்தில் ஒரு காளி கோயில் பூசாரியாக இருந்த ஒருவர், அவரது மனப்பக்குவம், அவரது மன பரிணாம வளர்ச்சி, அவரது ஆன்மீக உயரம் இதெல்லாம் எவ்வளவு மிகச்சிறந்த மனிதனாக தன்னை மாற்றியது. பரமஹம்சர் நிலைக்கு உயர்ந்தார் என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2வது மகத்தான மனிதன். 3வதாக அவர் சொல்கிற மகத்தான மனிதன் மகாத்மா காந்தியை சொல்கிறார். பகவான் புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாத்மா காந்தி, இந்த 3 பேருமே இந்தியர்கள் என்பதில் எனக்கு அதிகமான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றேன். உலக வரலாற்று இந்தியாவில் சிறந்த 3 மனிதர்கள் அர்னால்டு டயன்பி சொல்லவில்லை. உலக வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் 3 மனிதர்களை சொல்லும் போது அந்த 3 பேருமே இந்தியர்களாக இருக்கிறாங்க. நீங்க உலக நாடுகள் எல்லாம் போங்க, நம்ம நாட்டில் காந்தி மேலே எவ்வளவு விமர்சனம் வருது. பல பேர் காந்தினா ஏதோ அது காந்தியை பற்றி தெரியாமலே நம்ம ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தின் எல்லா நாடுகளும் ஒரு வைடு கரன்சி, எல்லா நாடுகளிலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இந்தியர்னா அது மகாத்மா காந்தி தான். இன்னைக்கு உலகத்தினுடைய 130 நாடுகளில் மகாத்மா காந்திக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. காந்தி வாழ்ந்த காலத்தில் அவருக்கு 3 நாடு தான் தெரியும். இந்தியாவில் பிறந்தார், இங்கிலாந்தில் படித்தார், தென்னாப்பிரிக்கா போனார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் 130 நாடுகளில் மகாத்மா காந்திக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்கன்னா, அஞ்சல் தலை அந்த அரசாங்கங்கள் வெளியிட்டிருக்குன்னா எவ்வளோ பேர். அது மார்ட்டின் லூத்தர் கிங்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் சூன் லாயாக இருக்கலாம், அது திபேத்தினுடைய தலாய் லாமாவாக இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம். நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவினுடைய கருப்பின தலைவர்லாம் அவர் பதவியேற்று இந்தியாவுக்கு வரும்போது மற்ற நாடுகளுக்கெல்லாம் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன், இந்தியாவுக்கு நான் வரும்போது இட்ஸ் நாட் மியர் எ டூர், இட்ஸ் மை பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறார்.